இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 13, 2025, 13/9/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் காலை 10 மணி 12 நிமிடம் வரை, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். தேய்பிறை சஷ்டி திதி காலை 7 மணி 25 நிமிடம் வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சித்த அமிர்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரி நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று இரவு 8 மணி 30 நிமிடங்களுக்கு செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு இருப்பது உங்களுக்கு வருமானத்தை ஈட்டினாலும், அதுவும் நிலம் சார்ந்த வருமானம், இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அமோக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் சனியின் 3ஆம் பார்வை சந்திரனுக்கு இருக்கிறதுனால அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த பேச்சு உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஆனால் வார்த்தை விரயங்களால் இன்று உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கற்பனையில் நிறையா பேசுவீங்க. கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடந்த கால விஷயங்களை பற்றி பேசி அங்கலாய்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்க, நீங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எப்படி இருந்தீங்க, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறையா பேசுவீங்க. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்காக நீங்கள் அதிகமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய சொந்த வீடு கனவு நீண்ட நாளுக்கு பிறகு மெய்ப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ஒன்றா உங்கள் வீடு சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த 2 விஷயமுமே உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எக்ஸாம் ஃபியர் இருந்ததுன்னா எக்ஸாம் ஃபியர் போக்கக்கூடிய வகையில் நீங்களே உங்களை பற்றி நிறையா பேசிப்பீங்க. அதே சமயம் தாய் தந்தையரின் ஆலோசனை உங்களுக்கு மனோதிடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் இன்று நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அது ஆர்குமெண்ட்டாகவும் இருக்கலாம், ஆலோசனையாகவும் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. ராசியில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது மன தைரியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். அந்த வெற்றிக்கு எதிர்வாளினத்தவர் உதவிகரமாக இருப்பார்கள். அதாவது நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் மூலமாக வெற்றி கிடைக்கும். இன்று உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைந்து ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசை விட்டு பேசுங்க. மனசில் இருக்கிற ஆசையும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தைரியமும் மன சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுக்கு பிடிச்ச சில காரியங்களை செய்து உங்களுடைய சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எங்கேயாவது அவுட்டிங் போனீங்கன்னா சந்தோஷமாக வெளியில் போயிட்டு வருவீங்க. லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபார விஷயமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இப்படி எல்லா விஷயத்திலையும் அடுத்தவங்களுக்காக செய்யும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளிலும்
கான்சென்ட்ரேட் பண்ணி அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று எடுத்த காரியத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய யோகமான நாள். மிதுன ராசி. 2 மற்றும் 12ஆம் வீட்டு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு குடும்ப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதிகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் வியாபார விஷயமாக நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா வருமானம் வரும். முதலீடே பண்ணாமல் வருமானம் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதிக வருமானத்திற்குண்டான வழியை ஏற்படுத்தினாலும் இன்று முதலீடு செய்வதற்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான சில முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். அது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ டிராவல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் வார்த்தை விரயங்களோடு பண விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும். பண உதவிகள் வரும்பொழுது செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் லாபமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சொந்த வீடு சம்பந்தமான முயற்சி பலிதமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். கடகராசி. செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக அதிகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியாக மதிப்பு உயருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த அவமரியாதை விலகும். வெளிநாட்டு தொடர்பான வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு மட்டுமல்லாமல் கௌரவ உயர்வும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி அவர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக மட்டுமல்லாமல் தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகும். குடும்பத்தில் மத்தியஸ்தம் பண்ணி எல்லாரும் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமைத்தன்மை அதிகரித்து உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கடல் கடந்த வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த வழக்குகள் நிம்மதியான முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். அது வேலை விஷயமா போனால் நல்லது. அல்லது வேலை இல்லாமல் உங்களுடைய சந்தோஷத்துக்காக எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, அதாவது ஜாலி ட்ரிப் போகிறீங்க, இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிறீங்கன்னா அது உங்களுக்கு அனாவசிய செலவுகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் தேவையில்லாத வாக்குவாதங்கள் போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வெளியூருக்கு போயிட்டு நீங்கள் வம்பு வழக்கை இழுத்துட்டு வர மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது, ஆனால் பாதிக்கப்படுற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சோம்பல் தன்மை இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ஆனால் அந்த சுறுசுறுப்பு உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற செலவுகள் ஏற்படுகின்ற நாள். வேலை விஷயமா போனால் பரவாயில்ல, ஆனால் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியூருக்கு எங்கேயாவது தப்பான விஷயத்துக்கு ட்ராவல் பண்ண போனீங்கன்னா அது போலீஸ் கேஸுன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானம் தேவை.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை காட்டிலும் அடுத்தவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களாக போயிட்டு வம்பில் போய் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. அடுத்தவங்க ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் தள்ளி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி, இல்லை நாங்கள் வரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போவே காஷியஸாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதோ உங்களை சிக்கலில் மாட்ட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். கன்னி ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்று பரிவர்த்தனை பெற்றுள்ளார். அதாவது 9, 11 அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும் ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவராக இருந்தால் வேலையில் அமர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவராக இருந்தால் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை உயரும். படிக்கின்ற குழந்தைகளுக்காகட்டும் அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய நன்மதிப்பு உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல இடத்தில் வேலையில் அமர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க. அந்த குருட்டு தைரியத்தில் சில விஷயங்களை பண்ணுவீங்க. மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட பிணக்கு விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பதட்டம் குறைவதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. உங்கள் ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய இடமாற்றம் சம்பந்தமாகவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதாவது தசமஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி சுக்கிரனோட பரிவர்த்தனை பெற்று அஷ்டமஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார். இதனால் எதிரிகள் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ப்ரொஃபஷனல் எனிமிட்டி உங்களுக்கு சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பற்றி போட்டு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால் கவனமாக இருங்க. இன்றைக்கி ஏதாவது அசட்டையாக பதில் சொல்லிட்டீங்கன்னா அதை வச்சு கேம் ப்ளே பண்ணுவாங்க. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மனசு சார்ந்த விஷயங்களில் எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய குறியீடு இருக்குது, அடுத்தவங்களுடைய குறுக்கீடு இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் பலம் கூடுகின்ற தடுமாற்றமான நாள். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா மேல் அதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு அவமானக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனக்குறைவின் காரணமாகவும் அவமானக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினரின் எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சிலர் உங்களை அவமானப்படுத்துவாங்க. குழந்தைகளை வைத்தும் உங்களை அவமானப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு உங்களுடைய கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாயை திறந்தீங்கன்னா அது தேவையில்லாத எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் விலகும். உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய நண்பர்களின் உதவியின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த அணுகுமுறையில் மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிரடி வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் அதே சமயம் அவர்களின் தேவைகளுக்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து இல்லை இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நபர் உங்களை பார்க்குறதுக்கு வருவார், அல்லது நீங்கள் அவரை தேடி போவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின்
செயல்பாடுகள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி பின் சரியாவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் பெருசாக பாதிக்காது, ஆனால் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் எதிர்மறை பேச்சுக்கள், அவங்களுடைய எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் சில நல்ல விஷயங்களை நினச்சி அந்த எரிச்சல் தன்மையை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்புல இத்தனை நாளாக ஏகப்பட்ட வியாதி இருந்ததுங்க, அந்த வியாதிக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருக்கிற சனி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்துல 8ஆம் வீட்டதிபதி சந்திரன் இருக்கார். இந்த 8ஆம் வீட்டதிபதியும் 6ஆம் வீட்டதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. ஆயுள் சம்பந்தமாக இருந்த பயம் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு இத்தனை நாளாக கேன்சர் இருந்தது, இல்லை வேறு ஏதாவது வியாதி இருந்தது, அதாவது உயிர் பயத்தை கொடுக்கக்கூடிய வியாதி இருந்ததுன்னா கூட இன்றைக்கி அதுக்கு விமோச்சனம் கிடைத்து சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் மருத்துவ ரீதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஒன்றா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை உங்களுக்கே உடம்பு சரியில்லை, இல்லை உங்களுக்கு வேலையே கிடைக்காம இருக்குது, இல்லை வேலையில் உங்கள் பேரில் குற்றம் சுமத்தி உங்களை சஸ்பென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலான நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சிக்கலிலிருந்து விடுதலை கிடைக்கும் நாளாக இருக்கும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற நல்ல நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை புதுசாக வாங்க மாட்டீங்க, இருக்கிற கடனை ரீஷஃபில் பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். டெபாசிட்ஸ்லேருந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தைக்காக நீங்கள் சில உதவிகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடுமாற்றங்கள், உங்கள் நிலத்தை யாராவது அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, இல்லை நிலத்தை கவர்மெண்ட் எடுத்துக்க போது ஜப்தி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி அதுலேருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மகர ராசி, 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் பூர்வ புண்ணியாதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்துகின்றது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி இளம் வயது ஆண் பெண்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக இருங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில்முறை எதிரிகளால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். அதனால் தொழில் விருத்தி ஏற்படும். வேலைக்காக முயற்சித்து ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் இமோஷ்னல் இம்பேலன்ஸ் இருக்கும், மனசு தெளிவாக தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பற்றி ஏதோ ஒரு விஷயம் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கும்பராசி, இன்று உங்களுக்கு உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் அவசரப்பட்டு கடன் வாங்கினீங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கடனே உங்களுக்கு பிரச்சனையில் சிக்கல் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது.
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். எதிரிகள் சற்று பலம் பொருந்தி செயல்படுவார்கள். அதனால் அவங்கக்கிட்ட நிதானமாக செயல்படுங்க. நீங்கள் இன்றைக்கி அவங்கக்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கிட்டு எங்கேயாவது அப்படியே ஒதுங்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. அவங்க கண்ணில் படாமல் இருக்கிறது நல்லது. இல்லாட்டி உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் மூலமாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றத்திற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகளை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய வேலை உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்க உங்கள் கூட வேலை பண்ணுறவங்களால உங்களுக்கு இன்றைக்கி ஒத்துழைப்பு கிடைக்காது. அதனால் நீங்கள் அதிகமாக வேலை பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் பண உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் பண தேவைகள் பூர்த்தியாகும். தொழில்முறை வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பங்காளி சண்டைகளில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய பங்காளிகள் நிறம் மாறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இல்லாத சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி வியாபார விருத்தி ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பணம், நகை, தங்க நகைகள் இந்த மாதிரி பொருள் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இல்லாட்டி ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் அடுத்தவங்க மெச்சக்கூடிய வகையில் வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இத்தனை நாளாக வேலை இல்லைன்னு புலம்பிகிட்டு இருப்பீங்க. இப்போ வேலை கிடச்சிருக்கு, என்னால் வேலை பண்ண முடியலையே, உடம்பு அவ்வளவு டயர்டாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்பையும் கவனமாக பார்த்துக்கோங்க. சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் சம்பந்தமான முயற்சிகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். அது சந்தோஷத்தை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அறிவு சார்ந்த தொழில் செய்வராக இருந்தால் அதன் மூலமாக புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.